வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2024ஆம் ஆண்டு பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மார்ச் 2024 நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர் 90 மார்க் நம்மளுக்கு கேட்பாங்க. இதில் 20 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி அந்த எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை எடுத்து நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஏபிசிடின்னு இருக்குன்னா அதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன் கோடை ரைட் பண்ணிவிட்டு ஏவா பியா சியா டியான்னு ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அப்படியே கொஸ்டின் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து y² = 4x என்ற பரவளையத்திற்கும் அதன் செவ்வகத்திற்கும் இடையே பரப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, இதோட மதிப்பு என்ன, இந்த சம்மோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒனில் இதுக்கு ஆன்சர் என்ன, p(x, y) என்ற புள்ளி குவியங்கள் f1 30 3, 0 மற்றும் f2 -3, 0 கொண்ட கூம்பு வளைவு 16x² + 25y² = 400 மீதுள்ள புள்ளி எனில் pf1 + pf2 மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு விடை வந்து 10, ஏ விடை. அடுத்து வந்து நான்காவது கேள்விக்கானது பாருங்கள். நான்காவது கேள்விக்கான இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதற்கான விடை என்ன வரும் அப்படின்னா 2. அடுத்து பாருங்கள், ஐந்தாவது கேள்வி. ஐந்தாவது கேள்விக்கான விடை என்ன வரும், அதோட நிறைகள் எந்த அட்டவணையில் மெய் அட்டவணையில் உள்ள நிறைகளின் எண்ணிக்கை அப்படிங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 8. அடுத்து ஆறாவது கேள்வியில் பாருங்கள், இதற்கு விடை வந்து ஆப்ஷன் ஏ. இந்த விடை தான் சரியா, ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குல்ல அது. அடுத்து 7th ஒனுக்கு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி. 8th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 9th ஒன் ஆன்சர் ஆப்ஷன் டி. 10th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 11th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பரவளையம். அதாவது இங்கே கொஸ்டின் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கங்க. x² - 3 = 5x + 3y என்ற கூம்பு வளைவின் வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் த டைப் ஆஃப் கோனிக் செக்ஷன் ஃபார் x² - 3 = 5x + 3y இஸ். அடுத்து பாருங்கள் 13th ஒனுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து 14th ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 15 ஒனுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி. 16க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 17க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவும் கரெக்ட் தான், ஆப்ஷன் சி ரெண்டில் எது வேணாலும் ரைட் பண்ணலாம். அடுத்து 18க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 19 பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. 20க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ 21 மார்க்ஸோட ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2வில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணணும். இதில் கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரியாக ரைட் பண்ணணும். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ், நம்மளுக்கு 14 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்துக்குங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன், நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆன்சருக்கு நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். இதில் என்னென்ன சம் கேட்டிருக்காங்கிறதையும் பாருங்கள். ஓகே, அடுத்து ஒவ்வொரு சம்மாக பார்த்துக்குங்க என்னென்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணணும். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 40 வந்து கம்பல்சரி சரியா. பார்த்துக்குங்க என்னென்ன சம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்ட் 4ல் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒன்றையும் பாருங்கள். இதில் ஆப்ஷன் இது அல்லது அதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு ஆப்ஷனில் ஏதோ ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஆன்சரையும் பார்க்கலாம்.
அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி எழுதணுங்கிறதும் கொடுத்துருப்பாங்க, ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க.